ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலே காண செய்த தேவனுக்கு நம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்க பார்க்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்று அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். யாருக்கு? நம்மளுடைய முன்னோர்களுக்கு. இன்றும் அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை. இந்த மாதத்துல நம்ம எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்கலாம், வாக்கு தத்தங்களை எடுத்துக்கலாம், இல்ல வாக்கு தத்தம் வசனம் நமக்கு என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில அவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கையும் வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற அளவும் நான் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நிறைய வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணிருக்கிறேன், நான் எடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணிருக்கிறார், நிறைவேற்றிருக்கிறார். நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நிறைவேற்று. என்னன்னு சொன்னால், அவர் ஒரு நாள் வாக்கு மாறுவது தேவன் அல்ல. ஒரு நாளும் அவர் சொல்கின்ற வாக்கு பொய்யாகுவது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் சற்று தாமதமாகுமே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் அந்த வாக்கு மாறாத தேவனாய் அவர் வார்த்தை சொல்லிட்டாருன்ற வச்சுங்களேன், அவர் சொல்லியும் அந்த வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிற வரையில அவர் என்ன பண்ண மாட்டாரு, தூங்க மாட்டாருங்க. நம்ம நினைக்கலாம், நம்ம எத்தனை தாழ்மையில இருந்தாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட உயரத்துல இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வயிறும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், கைவிடாமல் மறக்காமல் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நாம் செய்ய வேண்டிய வேலை அவரை உறுதியாக என்ன பண்ணணும், பற்றிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ யாரா வேணாலும் இருந்தாலும் சரி, அவர் வாக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, அவரை உறுதியா பற்றி கொண்டாங்கல்ல, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார்ல. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், வாக்கு பண்ணின தேவனே நான் என்ன பண்ணுவேன், உறுதியை பற்றி கொள்வேன், உறுதியா பிடித்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் நன்மையா என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். ஆகவே இந்த நாளில எனக்காய் அவர் யாவையும் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். எனக்கு வாக்கு பண்ணினவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாளில சரி, இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணுவார், வருகின்ற நாட்களிலும் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் வெளியில கண்களை மூடி, நல்ல பிதாவே